சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் தமிழில் அலகு 7 குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் அறிஞரான கண்ணதாசன் அவர்களை பற்றிய குறிப்பை தான் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வகுப்பை பார்த்தாலே போதும், கண்ணதாசன் அவர்களை பற்றிய எல்லா குறிப்புகளுமே இந்த வகுப்பில் அடங்கியிருக்கு. மிக கவனமாக வகுப்பை கவனித்து குறிப்பு எடுத்துங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா என்பது தான் இவருடைய இயற்பெயர். முன்பே பலமுறை சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சியில் இயற்பெயர் தொடர்பான கேள்வி நிச்சயமாக இடம்பெறும். அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா. சிறு வயதிலேயே இவர் தத்து கொடுக்கப்படுகிறார். அந்த வளர்ப்பு தாய் இவருக்கு வைத்த பெயர் என்னன்னா நாராயணன். இப்போ இயற்பெயர் முத்தையா, வளர்ப்பு தாய் இவருக்கு வைத்த பெயர் நாராயணன். இவரை பெற்றெடுத்த பெற்றோர்களின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சி அம்மையார். சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள். இவர் பிறந்த ஆண்டு 1927 ஜூன் 24 அன்று இவர் பிறந்திருக்கிறார். இவர் மறைந்த ஆண்டு 1981 செப்டம்பர் 17. 1927 முதல் 1981 வரை இவர் வாழ்ந்த காலமாக கருதப்படுகிறது. இவர் பிறந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு அருகே உள்ள சிறுகூடல்பட்டி என்ற இடத்தில்தான் இவர் பிறந்தார். இவர் பல்வேறு புனைப்பெயர்களில் கவிதைகளை எழுதியிருக்கிறார், பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த அனைத்து புனைப்பெயர்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இவருடைய புனைப்பெயர்களை பாருங்கள்: காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, துப்பாக்கி, இது ரொம்ப முக்கியம், துப்பாக்கி, தமிழ் மன்னன், ஆடிய பாதம். இத்தனை புனைப்பெயர்களில் இவர் கவிதைகளை எழுதியிருக்கிறார். கண்ணதாசன் அவர்கள் யாரை தன்னுடைய குருவாக போற்றினார்னா பாரதியார் அவர்களை தான் தன்னுடைய குருவாக போற்றினார். இவர் பல்வேறு சிறப்புகளை உடையவராக திகழ்கிறார். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவே இவர் செயல்பட்டிருக்கிறார். அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1978. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய ஆஸ்தான அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான். இப்போ தமிழகத்தின் ஆஸ்தான அரசவை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 1978. அது மட்டும் இல்லாமல் இவர் 2வது அரசவை கவிஞர் தான். அப்போ தமிழ்நாட்டின் முதலாவது அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். கவியரசு பட்டம் பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள். முடியரசன் அவர்களுக்கும் கவியரசு என்ற பட்டம் இருக்கிறது. குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பரம்பமலை பொன்விழாவில் கொடுத்திருப்பாங்க. அதுபோலவே கண்ணதாசன் அவர்களும் கவியரசு என்று அழைக்கப்படுகிறார். மற்றொரு சிறப்பு பெயர் என்னன்னா சிறுகூடல்பட்டியின் பாடும் பறவை என்று அழைக்கப்படுபவர் கண்ணதாசன் அவர்கள். தனது திரை இசை பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மெய்யியலை, பிலாசபி என்று நம்ம சொல்லுவோம். அந்த எளிய முறையில் திரை இசை பாடல்கள் வழியே மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கவியரசு கண்ணதாசன் இவர்கள். வரலாற்றிலேயே தான் உயிரோடு இருக்கும்போதே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி கொண்ட ஒரு கவிஞர் இருக்கிறார் என்றால் அது கண்ணதாசன் அவர்கள்தான். இவரை பற்றி தமிழறிஞர் கைலாசம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்னா, தடுமாறுகின்ற போதையிலும் கவி பாடும் மேதை கண்ணதாசன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், கண்ணதாசன் அவர்கள் மது பழக்கம் உடையவர். அந்த பழக்கத்தையும் குறிப்பிட்டு அவர் ஒரு மேதை என்பதையும் குறிப்பிட்டு அவர் கூறிய வாசகம்தான் இது. தடுமாறுகின்ற போதையிலும் கவி பாடும் மேதை என்று கைலாசம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நூலை பார்க்கணும். இந்த நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு சில நூல்கள்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா நூலுமே ரொம்ப முக்கியம். கண்ணதாசன் கவிதைகள் என்னும் தலைப்பில் இவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கிறது. மொத்தம் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னா 7 தொகுதிகளாக இவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு. அதே போல சமயம் தொடர்பான ஒரு நூலை இவர் எழுதியிருக்கிறார். அதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம். கிட்டத்தட்ட மிகவும் பிரபலமான கண்ணதாசன் அவர்களின் ஒரு நூல் தான் அர்த்தமுள்ள இந்து மதம். எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னா 10 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இவர் எழுதிய காப்பியங்கள் பாருங்க: ஆட்டனத்தி, ஆதிமந்தி, இயேசு காவியம். இந்த இயேசு காவியம் என்ற காப்பியம்தான்
இவருடைய வாழ்நாளின் இறுதியில் எழுதப்பட்ட இறுதி காவியமாக கருதப்படுகிறது. இப்போ கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதியில் எழுதிய இறுதி காவியம் எதுனா இயேசு காவியம் தான். அதற்கடுத்தது கள்ளக்குடி மகாகாவியம், கிழவன் சேதுபதி, பாண்டிமாதேவி, மலர்கள் போன்ற காப்பியங்களை எழுதியிருக்கிறார். இவர் திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதிய காப்பியம் எதனா மாங்கனி என்பது மிக முக்கியமான ஒரு காப்பியம். ஏன்னா இது திருச்சி சிறையில் இருந்தபொழுது இவர் எழுதிய காப்பியம். முற்றுபெறாத காவியங்கள் என்ற காப்பியத்தை எழுதியதும் கண்ணதாசன் அவர்கள்தான். இவர் கவிதாஞ்சலி என்ற ஒரு கவிதை நாடகத்தையும் எழுதியிருக்கிறார். பல்வேறு புதினங்களை எழுதியிருக்கிறார். என்னென்ன புதினம்னு பாருங்க. அதைவிட ரகசியம், அரங்கமும் அந்தரங்கமும், அவளுக்காக ஒரு பாடல், அவள் ஒரு இந்து பெண், ஆயிரங்கால் மண்டபம், 1000 தீவு அங்கையர்கண்ணி, ஒரு கவிஞனின் கதை, சிங்காரி பார்த்த சென்னை. அதற்கடுத்தது மிக மிக முக்கியம், பலமுறை டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கேள்வி, சேரமான் காதலி. ஏன் இந்த நூல் மிகவும் சிறப்புடையதுன்னா, இந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கண்ணதாசன் அவர்கள் 1980ஆம் ஆண்டு பெற்றார். அவர் மறைந்த ஆண்டு 1981 என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது தெய்வ திருமணங்கள், நடந்த கதை, பாரிமலை கொடி, பிருந்தாவனம், மிசா, 30 நாளும் பௌர்ணமி, விளக்கு மட்டுமா சிறப்பு, வேளங்குடி திருவிழா. இது எல்லாமே இவருடைய புதினங்கள். எல்லா நூலையுமே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியலனாலும் உங்களுக்கு நான் எதையெல்லாம் சிவப்பு வண்ணத்தில் குறியிட்டிருக்கணும் அதை மட்டுமாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது தன் வரலாறு. இந்த 4மே நிச்சயம் நீங்கள் படிச்சே ஆகணும். இவருடைய தன் வரலாறு எனது வசந்த காலங்கள். அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்பாங்கன்னா, எனது வசந்த காலங்கள் என்பது யாருடைய தன் வரலாறுன்னு கேட்பாங்க. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் தன் வரலாறு. அது மட்டும் இல்லாமல் 3 பிரிவுகளாக இவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. அதில் 1 வனவாசம். அவர் பிறந்தது முதல் திமுகவில் இணைந்து மனக்கசப்பின் காரணமாக திமுகவில் பிரியும் வரை இருக்கக்கூடிய வரலாறு வனவாசம். வனவாசத்தின் விடுபட்ட பகுதிகளை எனது சுயசரிதம் என்ற நூலாக எழுதியிருக்கிறார். அதற்கடுத்தது மனவாசம். காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தின் வாழ்க்கையை பற்றி எழுதிய நூல் மனவாசம். அப்ப திமுகவில் பிரியும் வரை எழுதியது வனவாசம். வனவாசத்தில் விடுபட்ட பகுதிகள் எனது சுயசரிதம். காங்கிரஸ் கட்சியில் இருந்த வாழ்க்கையை பற்றி எழுதியது மனவாசம். இவர் எழுதிய சமய நூல் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. இவர் நாடகங்களை இயற்றியிருக்கிறாரானா, நிச்சயமாக இவர் பல்வேறு நாடகங்களை இயற்றியிருக்கிறார். என்னென்ன நாடகம்னா, அனார்கலி, சிவகங்கை சீமை, ராஜ தண்டனை. இந்த ராஜ தண்டனை யாருடைய வரலாற்றை பற்றியதுனா, கம்பர் மற்றும் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து அவர் படைத்த நாடகம். மிகவும் பிரபலமான நாடகம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்புள்ள கேள்வி. இப்போ ராஜதண்டனை என்ற நாடகத்தை படைத்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இவர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். இவ்வளவு நூல்களை ஏற்றிருக்கிறார். பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கிறார். பல்வேறு விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 1969 வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அரசின் அரசவை கவிஞர் பட்டம் 1978, அண்ணாமலையரசர் நினைவு பரிசு 1979, சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது 1980 இவர் பெற்றிருக்கிறார். இவ்வளவு சிறப்புகளை பெற்றவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இவர் பல்வேறு இதழ்களுக்கு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். அந்த இதழ்கள் எல்லாமே மிக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் என்ன வரிசையில் எழுதியிருக்கணும் அதே வரிசையில் ஞாபகம் வச்சுக்கிட்டா மிக எளிமையாக உங்களுக்கு மனப்பாடமாயிடும். தென்றல், தென்றல் திரை, தமிழ் மலர், முல்லை, திரை, திரை ஒளி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்றை மிக எளிமையாக தொடர்பு இருக்கும். தென்றல்னாலே உங்களுக்கு மலர் வந்துடும், மலர்னாலே முல்லை வரும், திரைனா அலைன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ காற்றடித்தாலே அலை பார்த்தீங்கன்னா அசையும், திரையின் ஞாபகம் வைத்தா திரை ஒளி. அதற்கு அடுத்தது கடிதம், சண்டமாருதம், மேதாவி. இந்த 3ஐ மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். இப்போ தென்றல், தென்றல் திரை, தமிழ் மலர், முல்லை, திரை, திரை ஒளி, கடிதம், சண்டமாருதம், மேதாவி ஆகிய இதழ்களில் இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவ்வளவுதான் இவரை பற்றி அடிப்படையான குறிப்புகள். அடுத்தது இவருடைய திரைப்பயணத்தை பற்றிய குறிப்பு தான் நம்ம அதிகமாக பார்க்கணும். ஏன்னா பட்டுக்கோட்டையார் அவர்கள் மறைந்த பிறகு 1959 பட்டுக்கோட்டையார் மூளை நரம்பு வெடித்து இறந்து போகிறார். அவர் இறந்த பிறகு தமிழ் திரைப்பட வரலாற்றில் பாடலாசிரியராக
கோலோச்சியவர், கொடிகட்டி பறந்தவர் கண்ணதாசன் அவர் தான். அவருடைய திரைப்பயணத்திலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவருடைய திரைப்பயணம் பற்றிய தகவலை தான். முதல்ல இவரை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா இயக்குனர் ராம்நாத் தான் அறிமுகப்படுத்துகிறார். இவர் எழுதிய முதல் பாடல் கலங்காதிரு மனமே. எந்த திரைப்படம்னா கன்னியின் காதல். இவர் எழுதிய கடைசி பாடல் 1981 கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளியான 3ஆம் பிறை திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே பாடல் தான். மிக அருமையான பாடல். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்த பாடல் தான் இவருடைய கடைசி பாடலாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கவியரசு கண்ணதாசன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவருக்கு கவிஞர் என்ற அடைமொழியோடு முதலாக மேடை ஏற்றியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் இவரை கவிஞர் என்ற அடைமொழியோடு மேடையேற்றுகிறார். இவர் இறந்த பிறகு இவருக்கு தமிழக அரசு காரைக்குடியில் மணிமண்டபம் அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவுதான் இவரை பற்றிய குறிப்புகள். இதற்கடுத்து பள்ளி பாட புத்தகத்தில் அவர் இயற்றிய பாடல்கள் என்னென்ன கொடுத்துருக்கிறாங்களோ அதையெல்லாம் பார்த்துட்டோன்னா இவரை பற்றிய எல்லா குறிப்புமே முடிஞ்சிடும். மலைப்பொழிவு என்ற தலைப்பில் இவர் எழுதிய பாடல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை நம்ம இதை காதால் கேட்டாலே மிக எளிமையாக நம்முடைய மனசில் பதியும். ஏன்னா எளிமையான வார்த்தைகளை தான் கையாண்டிருப்பார். சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். தாரணி என்றால் உலகம் என்று பொருள். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையுமாளும் விண்ணையுமாளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். இரக்கத்தை காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண்கனவு. தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் அலைகளவு என்று மலைப்பொழிவு என்ற கவிதையின் மூலம் மிக அருமையாக பொறுமையை பற்றியும் அமைதியை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்தது காலக்கணிதம் என்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கவிதையை பாருங்க. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்போன். புவியில் நானோர் புகழொடை தெய்வம். பொன்னிலும் விலைமிகு பொருள் என் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவது என் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அறிக செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறத் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கன் அல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இந்த வரிகளை எதிர்பார்க்கலாம். மாற்றம் எனது மானுட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம்.
தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று காலக்கணிதம் என்ற கவிதையில் எழுதி முடித்திருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்தது முச்சங்கம் கூட்டி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிற வரிகளை பாருங்க. முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி, அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி, சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி, அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி என்று முச்சங்கம் கூட்டி என்ற தலைப்பில் கவிதை இருக்குது. அதற்கடுத்து நம்முடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல இவர் கூறிய கூற்றை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று, டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கூறியவர் யாருன்னு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான். நேரு மறைந்த போது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கவிதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நேருவினுடைய உடலை பார்த்து கவிதையிலேயே தேம்பி எழுகிறார் கண்ணதாசன் அவர்கள். சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது இங்கே என்று கவிதையின் மூலமாகவே கதறி எழுதியிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அதற்கடுத்து புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு வரிகள் பாருங்க. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன். இது அனைவருக்குமே பொருந்தும். மறுபடியும் சொல்கிறோம் பாருங்க, உங்களுக்கே ஒரு மிடுக்கு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று எழுதியிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இவர் எழுதிய பிற முக்கிய வரிகளை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த வரிகள் திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கு என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதனால் பாடியே காட்டினா நல்லாயிருக்கும். ஹிந்தி மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இவர் எழுதிய வரிகளை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். இந்த பாடல் இந்தி மொழியிலிருந்து இவரால் மொழிபெயர்க்கப்பட்ட பாடல். அதற்கடுத்து ஷேக்ஸ்பியரின் பாடலிலுடைய மொழிபெயர்ப்பை இவர் எழுதியிருக்கிறார். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சினில் நிலவட்டுமே. இந்த வரிகள் ஷேக்ஸ்பியருடைய பாடலின் மொழிபெயர்ப்பாக இவர் எழுதியது. அதற்கடுத்தது இவர் எழுதிய ஒரு பாடல் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த பாடல் என்னன்னா, மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், அவையாவும் சேர்ந்தாலும் நீயாகுமா, அம்மா என்றழைக்கின்ற சேயாகுமா, மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் என்று இவர் எழுதிய பாடல் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஏன் இதை நான் உங்களுக்கு பாடலாகவே பாடி காமிக்கிறேன்னா, டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா, 4 பாடல் வரிகளை கொடுத்துட்டு இதில் எது பட்டுக்கோட்டையார் எழுதிய வரி என்று கேட்குறாங்க. அப்படி இல்லைனா இது எது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வரின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்வதற்கு ராகத்தோட நீங்கள் கேட்டிங்கன்னா மிக எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்த வரிகள் பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா என்பதும் இவர் எழுதிய வரிகள் தான். அதற்கடுத்தது இவர் எழுதிய பொது உடைமை வரிகளை பாருங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை என்று பொது உடைமை தொடர்பாக இவர் எழுதிய வரிகள் தான் இது. அதற்கடுத்தது பாருங்க. காளை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வளையோசை,
காளை மடலோசை தாயார் தயிர் மத்தோசை கோழி குரல் ஓசை குழவியர்வாய் தேனோசை என்று ஓசை நயத்தோடு இவர் எழுதிய பாடல் இது. புத்தகத்திலேயே ஒரு இடத்துல இந்த வரிகளை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான வரி. அதற்கடுத்து பாருங்க, செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என்பதும் இவருடைய பாடல் வரிகள் தான். கதிர் விடுத்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்று தமிழ் தாயை பற்றி இவர் பாடிய பாடல் இது. மிக முக்கியமான பாடல் வரி. அதற்கடுத்து பாருங்க, ஒருவருடைய வாழ்க்கையையே புரட்டி போட்ட வரிகள் தான் இது. ஏன்னா கவிஞர் வாலி அவர்கள் திரைப்பட வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த பிறகு திரைப்பட வாய்ப்பு கிடைக்காம மெரினா கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்காரு. இன்றையோடு நாம் நம்முடைய கனவை புதைத்துவிட்டு மீண்டும் திரும்பி விடலாம், மீண்டும் நம்முடைய ஊருக்கே திரும்பி விடலாம் என்று நினைக்கின்ற போது அவருடைய காதில் இந்த வரிகள் பட்டு அதன் மூலமாக மீண்டும் முயற்சி செய்ய தொடங்குகிறார். பிறகு கண்ணதாசன் அவர்களையே மிஞ்சி கோலோச்சினார் கவிஞர் வாலி. அவருடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய வரிகள் தான் இது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இந்த வரிகள் தான் கவிஞர் வாலி அவர்களின் வாழ்க்கையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்திய வரிகள். அடுத்தது தோழர்களை பற்றி இவர் எழுதிய வரிகளை பாருங்க. பாடி திரிந்த பறவைகளே, பசுமை நிறைந்த நினைவுகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். இந்த வரிகள் தோழர்களை பற்றி இவர் பாடிய பாடல். அதற்கடுத்து நம்ம பார்க்க போற பாடல், நான் உங்களுக்கு முதல்லையே ஒரு மிக முக்கிய குறிப்பை ஒன்று சொல்லியிருந்தேன். திரைவிசை பாடல்களின் வழியே எளிய வழியில் மெய்யியலை புகுத்தியவர் என்று. அந்த மெய்யியல் சார்ந்த வரிகள் தான் இப்ப நம்ம பார்க்க போற பாடல். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும், நிச்சயம் உண்டாகும். இவ்வளவுதான் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி நாம் படிக்க வேண்டிய குறிப்புகள், வரிகள். இதுவே பார்த்தீங்கன்னா மிக அதிகமான குறிப்புகள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை படித்தாலே போதும், நிச்சயமாக இதிலிருந்து தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்பாங்க. எனவே கவனமாக குறிப்பெடுத்து எழுதி வச்சுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.